ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மீனாட்சியை கூப்பிடுங்க. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. மயிலாட், இந்த அம்மா பேரு மீனாட்சி. கேஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன், மேல சொல்லுங்க. மயிலாட், இவங்கள போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும். அப்பதான் எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். ஆமா சார், இவங்க உண்மையை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மை லார்ட். வெயிட் மிஸ்டர் அசோக், எஸ்ஐ சொல்லி முடிக்கட்டும். நீங்க சொல்லுங்க. சார், இந்த அம்மா திட்டம் போட்டு இந்த கொலையை பண்ணிருக்காங்க. கொலைக்கு பயன்படுத்தின கத்திய இவங்க வீட்ல இருந்து சீஸ் பண்ணிருக்கோம். கொலைக்கான மோட்டிவும் பக்காவா இருக்கு சார். இவங்க பொண்ணு அந்த ரவுடிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவங்களுக்கு விருப்பமே இல்ல. அதோட கொலை செய்யப்பட்டவனோட அக்காவே வந்து இவங்கள தவிர வேற யாருமே இந்த கொலையை செஞ்சிருக்க முடியாதுன்னு தெளிவா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். அப்புறம் என்ன அசோக்? மை லார்ட், இது மூணுமே ரொம்ப மேம்போக்கான குற்றச்சாட்டு. எந்த ரிப்போர்ட்டுமே கைக்கு வராம இவங்களா போய் ஒரு யூகத்தின் பேர்ல என் கட்சிக்காரரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சார், விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தோம் சார். எனக்கு என்னமோ இவங்க வேற ஒரு உள்நோக்கத்துல செஞ்ச மாதிரி தோணுது. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்டு. அசோக், ஆதாரம் இல்லாம எஸ்ஐ மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஐ வில் நாட் அலோவ் தட். எஸ்ஐ, நீங்க சொல்லலாம். சார், இந்த அம்மா எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்கன்னா? யாரு இவங்களா? இவங்கள பார்த்தா உங்களுக்கு தப்பிச்சு போற மாதிரியா தெரியுது? அம்மா, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? போட்டோ வீட்ல இருக்கு தம்பி. கேட்டிங்களா மைலாட்? இவங்களா தப்பிச்சு போறாங்க? மைலாட், ஐ அம் வெரி சாரி டு சே திஸ். அவங்க கொலை பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களான்னு போலீஸுக்கு தெரியாதா ஐயா? ஒருவேளை அவங்களே அப்பாவியா நடிச்சா கூட சரியான ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் இப்படி எல்லாமா சித்திரவதை பண்றது? அவங்க என்ன சித்திரவதை பண்ணப்போ தண்ணில போட்டு அமைக்கி முக்கி முக்கி. என்ன அது எஸ்ஐ இதெல்லாம்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த குடும்பையா. நாங்க போலீஸையும் சட்டத்தையும் இதோ உங்களெல்லாம் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்லயே எங்களுக்கு போய் இந்த கதினா நாங்க வேற யாரு சாமி நம்புறது? போதுங்க, நான் பட்டது போதும். இனிமே எந்த பொம்பளைக்கும் இந்த மாதிரி இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. புரியுதுமா, புரியுது. இத பத்தி நான் தனியா விசாரி. ஜட்ஜி ஒத்துட்டாங்களா சார்? மீனாட்சி அம்மா வெளியே விட்டுட்டாங்களா சார்? ஜட்ஜ் என்ன சார் சொன்னாங்க? பாவம் சார் மீனாட்சி அம்மா, அவங்க எல்லாம் ஜெயில இருந்தா இந்த உலகத்துக்கு அழிவுகள்னு அர்த்தம் சார். சார், ஏன் சார் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க சார். அப்ப மீனாட்சி அம்மா ரிலீஸ் பண்ணலையா? ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா? செல்வா, மீனாட்சி அம்மாவை கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்பதான் சார் உயிரே வந்திருக்கு. ஆமா, நான் பதில் சொல்றதுக்குள்ள நீங்க ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பாவம் சார் சக்தி, என்னாலே இதெல்லாம் தாங்கிக்க முடியல. உங்களுக்கே தெரியும்ல, சக்தியால எப்படி சார் இதெல்லாம் தாங்கிக்க முடியும்?
உங்களுக்கே தெரியும்ல, கொலை பண்ற கையா சார் மீனாட்சி அம்மா கை? சொல்லுங்க. எப்படியோ பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுல, அது போதும் சார். உங்களுக்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும். நான் உங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை கூட மனசில் வச்சுக்காம எனக்காக இந்த உதவியை செஞ்சீங்க பாருங்க. ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். ஐயோ செல்வா, எனக்கு எதுக்கு நன்றிலாம்? ஓ, இந்த போஸ்ட்மேன் வேலை பார்த்ததுக்கா? இங்க பாருங்க செல்வா, எல்லாமே செஞ்சது நீங்க. ஆமா, நீங்க ஏன் ஒதுங்கி நின்னுட்டீங்க? நீங்களே உண்மை என்னன்னு எல்லாரும் முன்னாடியே நிரூபிச்சிருக்கலாம்ல. என்ன செய்ய வச்சது மட்டும் இல்லாம ஏன் இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்றீங்க? எல்லாம் என் நேரம் சார். பரவாயில்ல. இங்க பாருங்க செல்வா, இப்ப கூட நம்ம சொல்லலாம். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் மீனாட்சி அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். அவங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டம் அவங்க எல்லாருக்கும் புரியட்டும். வேணாம் சார், இருக்கட்டும். செல்வா, நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய வேலை. இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா செஞ்சிட முடியாது. நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, நீங்க எப்படி சங்கிலியை கண்டுபிடிச்சீங்க? சங்கிலி செத்துட்டான்னு எல்லாரும் முடிவு கட்டினப்ப நீங்க மட்டும் எப்படி சங்கிலியை தூக்குனீங்க? சொல்றேன் சார். Excuse me, Sangli sir. Sangli sir. Sangli. Hey. Hey. எந்தரா? டேய் சங்கிலி. டேய். இவன் செத்துட்டானாங்க. அவங்க அக்கா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் மீனாட்சி அம்மா பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. ஸ்டேஷன் முன்னாடி சக்தி அங்க தர்ணா பண்ணிட்டு இருக்கா. ஊரே அலோலப்பட்டு இருக்கு. ஆனா பாத்தி அவன் கூட எப்படி படுத்துட்டு இருக்கானு. இவனே ஒரு மிதினே. போடா, இப்ப மிதிச்சா உண்மையா செத்து போயிடுவான். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் சங்கிலி. டேய் டேய் சங்கிலி. இந்த இருந்த வந்தறேன் இவனா. சங்கிலி. டேய் டேய் எந்திரா. டேய் சங்கிலி. சே, திடீர் என்னடா பண்ற? இந்த வரனே. சீக்கிரம் வா. அக்கா, என்னக்கா அப்படி மெஸ்ஸ பாத்துட்டு நிக்கிற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப இந்த வீட்டுக்கு வருவோமா மாட்டோமான்னு எனக்கு தோணுச்சு சாந்தா. அக்கா, என்னக்கா பேசுற? அந்த போலீஸ் என்ன அப்படியே தண்ணியில முக்குனப்போ என் மனசுல இருந்தது இந்த வீடும் உங்க எல்லாரோட நினைப்பு மட்டும்தான். அக்கா, அதான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம்ல. இனிமே அதை நினைக்க கூட செய்யாத. ஏதோ நம்ம பொல்லாத நேரம் இப்படி எல்லாம் நம்மள வாட்டி வதச்சிருச்சு. நாமளாச்சு, நம்ம மெஸ் ஆச்சு, நம்ம புள்ளையிலாச்சு. வா போலாம் வீட்டுக்குள்ள. வாக்கா. என்ன கூட்டிட்டு போங்களேன். வாக்கா வா. என்னம்மா எல்லாம் அப்படியே கிடக்கு, நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? சாந்தா அக்கா, இன்னும் 5 நிமிஷத்துல மெஸ் ரெடி ஆகணும். வா. அக்கா, நீ எதுக்கு? சக்தி, போய் விளக்குமாறு எடுத்துட்டு வா. துடைக்க துணியும் வாளியும் எடுத்துட்டு வா. போமா. யமுனா, எம்மடி வீட்டை பெருக்கணும், பாத்திரத்தெல்லாம் தொலைக்க வைக்கணும். அக்கா. என்னடா? அக்கா. என்னம்மா? என்னக்கா, இன்னைக்குமா நீ வேலை செய்யணும்? நாங்க செஞ்சுக்கிட மாட்டோமா? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா. நல்லா சொன்னப்போ. இது மெஸ் இல்லடி, இது எனக்கு கோவில் மாதிரி. கோவில் இப்படி இருக்கும்போது கூட்டம் வருமா? கோவில்னா சுத்தபத்தமா இருக்கணும். என்னக்கா அம்மாவை அப்படி பாக்குறீங்க? இல்ல சக்தி, இருந்தா உன் அம்மா மாதிரி இருக்கணும். இடியே விழுகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கா பத்தியா? மீனாட்சி அக்கா தான். அக்கா,
அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நானும் உன் மகளாவும் வயித்துல வந்து பிறக்கணும். இப்பவே தான். வாங்க வாங்க வேலையை பாப்போம். பாத்துருவோம். என் பிள்ளைகள் எல்லாம் வாங்க 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 வேலையை பாப்போம். வாங்க வாங்க போங்க போங்க போங்க. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இது தரோம். கார்த்திக், இந்த கோயில்ல மொபைல் அலோடு இல்லப்பா. மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. இந்தாங்கம்மா. கொடுங்க. எவ்வளோ? 100 ரூபாமா? சரி. வாங்க. கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. சாமி, எல்லாம் ரெடியா இருக்குங்களா? எல்லாம் ரெடியா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். நீ போய் வேட்டி சட்டை போட்டுட்டு வாப்பா. வேட்டி சட்டையா? நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரலையேம்மா. கோயிலா, நான் வாங்கி வச்சிட்டேன். இங்கதான் இருக்கு பாரு. இங்க இருக்கா? இந்தாப்பா, போய் மாட்டிட்டு வா. என்னம்மா புதுசு மாதிரி இருக்கு? ஆமாண்டா, புதுசுதான். சாமி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டு சட்டை வேஷ்டிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காதுடா. சொல்றோம்ல, போய் போட்டு வா. நேரமாச்சுப்பா. சீக்கிரம் வா. நம்ம பையன் அழகா இருக்கான்ல? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எங்க அந்த மாலை எடுத்துட்டு வாங்க. இந்தாடா. மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. பட்டு சட்டை வேஷ்டிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காதுடா. சொல்றோம்ல, போய் போட்டு வா. நேரமாச்சுப்பா. நில்லுங்கப்பா. மா, இதான் நேர்த்தி கடனா? டேய், முதல்ல மாலையை போட்டுக்கோ. சொல்றேன்டா. இல்லப்பா, முதல்ல என்ன நேர்த்தி கடன்னு சொல்லுங்க. அப்புறமா நான் மாலையை போட்டுக்கிறேன். கார்த்திக், இது நேர்த்தி கடன் இல்ல, பெத்தவங்களோட கடன். பெத்தவங்க பையனுக்கு செய்ய வேண்டியதுப்பா. இன்னும் 2 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணமா? என்னமா சொல்றீங்க? புரியலையா? இந்த கோயில்ல வச்சு இன்னும் 2 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம். மாலையை போட்டுட்டு சந்தோஷமா போய் மணவரையில உட்காரு. என்னமா 2 பேரும் விளையாடுறீங்களா? என்னோட சம்பந்தம் இல்லாம இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, என்னால முடியாது. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது யமுனா கூட மட்டும்தான். அப்போ ஏன் முடிவையும் கேளு. இங்கேயே இப்பவே உன் கண்ணு முன்னாடியே நான் சாக போறேன். என் பொணத்தை தாண்டி போய் நீ எவ கழுத்துல வேணாலும் தாலி கட்டிக்கோ. ஐயோ அம்மா, அப்பா, ஏன் கோகில இப்படி எல்லாம் பேசுற? நான் தோத்து போயிட்டேங்க. உங்க பையனை நான் சரியா வளர்க்கல. என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, ரொம்ப சந்தோஷம் கார்த்திக், ரொம்ப சந்தோஷம். உன்னை ஆசை ஆசையா வளர்த்ததுக்கு நல்ல மரியாதை செஞ்சிட்டப்பா. நீ ஒத்துக்க வேணாம், இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கவும் வேணாம். நீ எதுக்கு ஒத்துக்கணும்? நீதான் பெரிய மனுஷன் ஆயிட்டியே. இனிமே இந்த அப்பா அம்மா எல்லாம் உனக்கு எதுக்குப்பா? உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. போ. நீ போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா சாகிறத பாத்துட்டு போ. அம்மா, ஐயோ அம்மா, அம்மா சொல்றத கேளுங்க. அம்மா, கோகிலா, வேண்டாம். அம்மா, வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. என்ன பண்ற நீ? கோகிலா, அப்பா வேண்டாம், சொல்லுங்கப்பா. ஐயோ அம்மா. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு உங்க அம்மா செத்தாலும் அந்த யமுனா தான் உனக்கு வேணுமா? ஏன்டா உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? அம்மா, ஏமா இப்படி பண்ற? அப்ப கல்யாணத்துக்கு சமாதானம் சொல்லு. ப்ளீஸ்மா, வேண்டாமா. அம்மா, யமுனா நல்ல பொண்ணுமா. அம்மா. ஏய், கோகிலா, கோகிலா, ஏய், சொல்றா உங்க அம்மா கிட்ட. இங்க பாரு கோகிலா, வேண்டாம். சரிம்மா, நான் சம்மதிக்கிறேன்.
நீங்க சொல்ற பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப மாலையை போட்டுக்கோ. அந்த சென்டர் வாங்கிக்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம். என்ன கார்த்திக், இவ்வளவு தூரம் சொன்ன பின்னாடியும் உங்க அம்மா எதுக்கு இப்படி எல்லாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க? ஐயோ சக்தி, எனக்கும் இங்க வர வரைக்கும் கல்யாணம்னே தெரியாது. ஏதோ நேர்த்திக்கடன் சொல்லிதான் என்ன கூட்டிட்டே வந்தாங்க. அது இல்லாம அம்மா என்ன மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி மணமடையில என்ன உட்கார வச்சிட்டாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உடனே யமுனாக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். உங்க அம்மா சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் ஏன் இந்த கல்யாணம்? உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன், வாங்க. சக்தி, ஆனா கல்யாணம் நின்னுச்சு சக்தி. யாரோ 3 பேர் வந்து ரகலை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்களா? யாரு? அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல சக்தி. மத்தவங்க முகமுடி போட்டு வந்தாங்க. நல்ல வேளை அவங்க மட்டும் வரலனா இந்நேரம் என் விருப்பம் இல்லாமயே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். முதல்ல வாங்க, அவங்க யாருன்னு பாப்போம். போலாம் வாங்க. வாங்க. திடியா அண்ணே, சக்தி வந்திருக்கா? ஆமாண்ணே. சரி வாங்கடா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு தான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இந்த கல்யாண ஏற்பாடு? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு போயிடு. அம்மா, மா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்மா? உங்களுக்காக தானே நான் என்னோட ஐஏஎஸ் கனவையும் விட்டுட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்காக நீ எதையும் ஒத்துக்கல, ஒத்துக்கவும் வேண்டாம். நீ ஒத்துக்கிட்டது உன் அக்காக்காக. ஆனா அந்த கண்டிஷனை ஒத்துக்க சொன்னது நீங்க தானே. எங்க அம்மா வார்த்தையையும் மீறி என் கனவுகளையும் கலைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா? ஆனா நீ உங்க அம்மா சொல்ற எல்லா பேச்சையும் கேட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையை பாத்துட்டு போற, நான் என் பையனோட வாழ்க்கையை பார்க்கணும்னு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். இப்ப சொல்லு, தப்பு யார் மேல? எத்தனை நாளைக்கு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணாம காத்துட்டு இருக்க சொல்றேன்? அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நீங்க சொன்ன கண்டிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ள யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பேச்செல்லாம் எதுவுமே தேவையில்லை. எப்ப இப்போதைக்கு உன் கல்யாணம் இல்லன்னு ஆயிடுச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உன் அக்கா என் வீட்டுக்கு மருமகளா இல்லன்னு. அதுக்காக தாங்க சொன்னேன். சக்தியும் சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டா. ஆனா இப்ப திடீர்னு முடியாதுங்கறா. சரி, நமக்கு இந்த சம்பந்தமே வேண்டான்னு வேற ஒரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்ப அந்த கல்யாணமும் நின்னுடுச்சு. இவ
என்னடானா மறுபடியும் எனக்கு டைம் கொடுங்கன்னு வந்து நிக்கிறா. சரிங்க, கடைசியா ஒரு சான்ஸ் உங்க பொண்ணுக்கு நான் தரேன். ஒரு 10 நாள் நான் டைம் தரேன். இவ சங்கிலியோ இல்ல யாரையோ ஒருத்தரை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அத பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. அப்படி 10 நாளைக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா இதே இடத்துல 11வது நாள் என் பையனுக்கு ஜாம்னு எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்போ இந்த குடும்பத்திலிருந்து யாரும் வந்து இங்க நிக்க கூடாது, என்ன கேள்வி கேட்க கூடாது. என்ன சொல்றீங்க? நூத்துல ஒரு வார்த்தைமா, நீங்க பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டீங்க. என் மாப்பிள்ள எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் எதுவும் கேட்காம தாலி கட்டுவான். மாமன்னா அப்படி ஒரு மரியாதை வச்சிருக்கான். என் பொண்ணு சக்திய அவனுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு பூரண சம்மதம். சக்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொன்னதும் எப்படி மாறிட்டான்னு பாத்தீங்களா? ஆமா சக்தி, இவன் பழைய சங்கிலியே இல்ல. வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பார்த்து பொறுப்பா பண்றான். இவனை மாதிரி ஒரு தைரியசாலியான பையன் உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இதோ பாருங்கம்மா, எங்களுக்கு இதுல முழு சம்மதம். சக்தியோட அப்பாவா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நான் சொன்னா இவன் கேட்பான், என் பொண்ணும் கேட்கும். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, எல்லாமே யமுனாவுக்காகத்தாமா. கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கிற கல்யாணம் இப்பவே நடக்கட்டுமே. டேய் சங்கிலி, சொல்றேன்ல, எடுறா, எடுத்து தாலி கட்டுறா. என்ன விளையாடுறீங்களா? அம்மா இல்லாம இங்க யாருமே இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? இவ்வளவு நேரம் அந்த அம்மா பேசினதெல்லாம் கேட்டீல, அவங்க நம்ம குடும்பத்தை சந்தேகப்படுறாங்கம்மா. டேய் சங்கிலி, சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? வாடா, வந்து தாலி ஏறா. இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பாத்தீங்களா, எனக்கு நல்லா தெரியும் அவ ஒத்துக்க மாட்டா. இத பாருங்க, இது சரிப்பட்டு வராது. நாங்க கிளம்புறோம். எங்க வாங்க. இருங்க, நான் பேசுறேன். சக்தி, மறுபடியும் எல்லாரும் முன்னாடியும் உங்க அப்பாவை தலைகுனிய வச்சிடாத. உங்க அப்பா இருக்காரு, உன் சித்தி நான் இருக்கேன். இப்ப முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும். அப்புறமா உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க கால்ல விழுந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? டே சங்கிலி, தாலி எடுறா. அப்படியே பாத்துக்கிட்டே நிக்காத, எடு. சரிக்கா. டே சங்கிலி, ஒரு நிமிஷம்டா. மாப்பிள்ள மாலை இல்லாம எப்படி? இப்ப கட்டு தாலிய. அண்ணே அண்ணே, இப்பதானே நம்ம அண்ணி சொன்னதை கேட்டேன். அம்மான்னு பச்சை குத்துனவன் நீ தானே. அன்னைக்கு தெரிஞ்சா அண்ணி கண்டிப்பா ஏத்துப்பாங்க. போய் பேசுன.
நல்ல சான்ஸ்ண்ணே. நீ மட்டும் போய் நான் தான் யமுனாக்கா கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, பஞ்சாயத்துல மீனாட்சி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணவனும் பச்சை குத்திருப்பான்னு அன்னைக்கு தெரிஞ்சிருக்குண்ணே. அது எனக்கு எப்பயோ தெரியும்டா. தெரியுமா? அப்புறம் என்னண்ணே, போய் சொல்ல வேண்டியதானே. டேய், லவ்ன்றது தானா வரணும். அதை விட்டுட்டு இப்படி நம்ம அவளுக்கு பண்ணதெல்லாம் சொல்லி காமிச்சு அதனால என் மேல வர லவ்லாம் லவ் கிடையாது. அண்ணே, லவ் தானா வரணும்னா எப்படிண்ணே வரும்? நீ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா அன்னைக்கு தெரியணும்ண்ணே. எல்லாத்தையும் இப்படி மறைச்சு வச்சுட்டா அப்புறம் எப்படி லவ் தானா வரும்ண்ணே? அண்ணே, நீ ஏனே மறைச்சு வைக்கிற? வானே, வந்து இந்த கல்யாணத்தை நான் தான் நிப்பாட்டேன்னு சொல்லுனே. டேய், இப்போ போய் அவளுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன்னு சொன்னா இப்ப இருக்கிற நிலைமையில அவ அதையும் சந்தேகப்படுவாடா. இல்லனா நீ ரவுடித்தனம் பண்றியான்னு கேப்பா. எதுக்கு? விடு. அதை விட முக்கியமான விஷயம், நான் சக்திக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலடா, யமுனாக்காக தான் நிப்பாட்டினேன். ஏன்னா யமுனா கார்த்திக் சார் அவ்வளவு லவ் பண்றாங்க. கார்த்திக் சாரும் யமுனா அவ்வளவு லவ் பண்றாங்கடா. உங்களுக்கே தெரியும், அவங்க நிச்சயத்தை என்னாலதான் நின்னு போச்சு. அதை சரி செய்ய வேண்டிய கடமை என்னோடது நான் நினைச்சேன். அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன். அவங்களுக்காக உதவி செய்ய போய் இப்ப நீ படிக்காடாயிட்டேனே. பரவாயில்லடா, நடக்கிறது நடக்கட்டும். டே அண்ணிடா, அக்கா, பேசாம இரு. ஏய், என்ன இதெல்லாம்? நீ போ. அக்கா, போறவ என்னாச்சு? கர்ச்சீஃப் கீழே விழுந்துருச்சுக்கா. இவன் நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது. வா. அண்ணே, இப்போது உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட போய் சொல்லுண்ணே. என்ன சொல்ற? கீழே பார்த்தல எவ்வளவு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கண்ணே. இப்போ போய் அம்மாவை அசிங்கப்படுத்த சொல்றியா? அண்ணே, அதுக்காக உன் வாழ்க்கை வீணாக்கேவானே. சொன்னா கேளுண்ணே. டேய், என்னடா ட்ரெஸ் கூட மாத்தாம உட்காந்துக்கிட்டு இருக்க? இவன் என்னடா இப்படி இருக்கான்? டேய், ஏதாவது பிரச்சனையாடா? என்ன வெற்றி பிரச்சனை உனக்கு? உன்னை பார்த்தா ஒரு கல்யாண பையன மாதிரியே இல்லையாடா? என்னாச்சுப்பா? இங்க பார், அம்மா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? என்ன பிரச்சனை வெற்றி? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? நான் கோவில வச்சு சத்தியம் பண்றேம்மா, எனக்கு சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். சொல்லுப்பா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? எனக்கு சம்மதமா? சரி, சந்தோஷப்பா. சீக்கிரம் பட்டு வெட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு வா. வெளியில எல்லாரும் வெயிட் பண்றாங்க வெற்றி. சீக்கிரம் வா. என்னண்ணே, நீ நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியானே. அம்மா தான் அவ்வளவு கேட்டாங்களா? சொல்ல வேண்டியதுதானே. அண்ணே, பூஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாண்ணே? தப்பா நினச்சிக்காதானே? அவ
ஆளே சரியில்லைண்ணே. யமுனா, எப்படிமா இருக்க? என்னம்மா, அப்பா வந்திருக்கேன் வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டியா? ஏய் வாடா துர்கா, எப்படிடா இருக்க? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். வாங்கம்மா. மீனாட்சி, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்ப. நம்ம சக்தி சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த காலில் நிற்கிறா. கோவில்ல கற்பூரம் ஏற்றி சத்தியம் கூட பண்ணி கொடுத்துட்டா. கொடுத்தாங்களா? கொடுக்க வச்சிங்களா? அதெல்லாம் ஒரு விஷயமா மீனாட்சி? அப்ப சத்தியம் பண்ணிட்டா, அதுதானே விஷயம். அவ சத்தியமே பண்ண பின்னாடி நம்ம சும்மா இருக்க முடியுமா? மலை மலைன்னு எல்லா வேலையும் நடக்கணும்ல மீனாட்சி. நாளைக்கு நம்ம வீட்டுல சக்திக்கும் சங்கிலிக்கும் கல்யாணத்தை உறுதி பண்ற மாதிரி தட்டு மாத்திக்கலாம்னு நானும் புஷ்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம். 10 நாள்ல கல்யாணத்தை முடிக்கணும்ல, அதுதான் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன மீனாட்சி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? பாரு யமுனா, உங்க அம்மா வரலைன்னா அது அவ இஷ்டம். நீ, துர்கா, சக்தி எல்லாருமே வந்துருங்க. நம்ம கூப்பிடத்தான் முடியும். வரலைன்னா நாம என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். யமுனா, அம்மாவுக்கு 1000 கோவம் இருக்கும். அவங்க பெரியவங்க, நாம தானே அனுசரிச்சு நடக்கணும். அவங்க வரலனா என்னம்மா, நீ வா. நீ சக்தியையும் துர்காவையும் கூட்டிட்டு வா. சக்தி சத்தியம் பண்ணிட்டால, அடுத்தடுத்து நடந்துதானே ஆகணும். மீனாட்சி அக்காவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே நமக்கு இருக்கும் இல்லக்கா? மீனாட்சி அக்கா, நீயும் வந்தீன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. யமுனா, ஒருவேளை நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க சங்கிலியை கூட்டிக்கிட்டு தட்டு மாத்துறதுக்கு இங்கேயே வந்துருவோம். என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. மீனாட்சி அக்கா, நாங்க 2 பேரும் சேர்ந்து முறையா உங்களை கூப்பிடுறோம். நாளைக்கு நம்ம வீட்ல சங்கிலிக்கும் சக்திக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி நாம தட்டு மாத்திக்கலாம். அக்கா, அதுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். கூப்பிடியா? வந்துருங்கக்கா, நாங்க வரோம். வரோம் யமுனா, வரோம் துர்கா. வழி விடுங்க மாமா, வழி விடுங்க.
தள்ளி உட்காருங்க மாமா சத்த உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நமஸ்காரம் மாமி. இவங்களா நாம சொன்ன ஐயரு? இல்லடா, நீங்க பேசின ஐயர் ஆத்துல ஏதோ பெரிய காரியம்னுட்டார். பெரிய காரியம்னா? பெரிய காரியம்னா அவ ஆத்துல யாரோ பெரியவா மண்டைய போட்டுட்டா. மண்டைய போட்டார். அதான் எங்களை அனுப்பி வச்சுட்டா. எப்படியாவது முடிச்சு வச்சுட்டு வந்துருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுண்டார். என்ன பாத்துண்டே இருக்கேன்? நிச்சயதார்த்த பண்ணணுமா வேணாமா இல்ல அப்படியே போட்டுமா? புஷ்பா, எந்த ஐயர் வந்தானே? சாமி நீ ஆரம்பிங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு இவதான். சாமி ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல, ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாம். பேஷா ஆரம்பிச்சிடலாம். ஐயோ தப்பா பண்றதே. ஐயோ தப்பாயிட்டு. ஐயோ இப்படி தப்பாயிட்டு. என்ன ஆச்சு? இந்த தட்டுல 3 வெத்தலை தான் வச்சிருக்கான். சாஸ்திரப்படி 2 தான் இருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேல். ஐயோ ஆமா 2 தான் இருக்கணும். தப்பு பண்ணிட்டேல் 2 வெத்தலை தான் இருக்கணும். அதுக்கு என்ன? ஒன்னு எடுத்து தள்ளி வைங்களேன். எதுக்கு போய் தப்பா இருக்கோ அது இதுன்னு கத்துறீங்க? அச்சோ, என் மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பொண்ணுக்கு புடவை எடுக்கலையோ? இது இருக்கே உங்க முன்னாடி இருக்கே. சாமி கூடுங்க. ஐயோ மறுபடியும் தப்பா எடுத்து. ஆமா தப்பாயிட்டு. ஐயோ பட்டு புடவையில கருப்ப மைய ஈஷிட்டு வச்சிருக்கலே. பகவானே இது என்ன சோதனை பகவானே. கொடுங்க. இந்தாங்க. நல்லா தானே இருந்தது. மையா இல்லையே, பார்த்து தானே வாங்கினேன். என்னத்த பார்த்து வாங்கினேன்? சரி விடு புஷ்பா. ஐயரே முதல்ல ஆரம்பிங்க. ஏன்னா இங்க யாரு பையன்? நான் தான். ஓஹோ, இங்க வாங்கம்மா. அட வாங்கம்மா. சக்தி கொஞ்சம் இரு சக்தி, நான் போய் வேற ஐயரை கூட்டு வரேன். இல்ல சங்கிலி, சாந்தாக்கா சொல்றதுதான் சரி. ஆமா எனக்கும் அதான் சரின்னு படுது. இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். நீ வா. சக்தி டேய், யாருடா அந்த ஐயருங்க? ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? தெரியலையேக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு வேற ஒரு நாள் தட்டை மாத்திக்கிட்டா போச்சு. இனிமே தட்டே மாத்திக்க வேணாம். அதான் ஊர் முன்னாடி ஒத்துக்கிட்டால, அதுவே போதும். இனிமே நேரடியா கல்யாணம் தான். ஏய் எல்லாரும் போங்க. என்ன சங்கிலி எப்படி ஆயிப்போச்சு? இந்த தட்டு மாத்துறதெல்லாம் சும்மாடா. இது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, கல்யாணம் தானா நடக்கும்டா. அது போதும் எனக்கு. இப்போ தண்ணி அடிக்கணுமா? மாப்ள என்ன தனியா வந்தீங்க நின்னுட்ட? சும்மாதான் மச்சான். உன் மனசு எனக்கு புரியுதுல மாப்ள. ஆனா இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்ல. அண்ணே, மாமா பண்ணிருக்க வேலையை மட்டும் நீ பார்த்தேன்னு வையேன், அப்படியே அசந்து போயிருவ. மாமா வேற லெவல்னு. மச்சான் என்ன சொல்றான் அவன்? அதான் மச்சாங்கிறது. ஏன் மாப்ள, என் மாப்பிள்ள நீ. உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது? மச்சான் என்ன சொல்ல வர? பொண்ணு எதுவும் தூக்கிட்டல? இல்ல இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் போகல. இது வேற ஸ்கெட்ச் மாப்ள. இந்த சங்கிலின்னு ஒரு பையன் சுத்திக்க தெரிஞ்சான்ல, அவன் குடுமி இப்ப நம்ம கையில. செம்ம சிக்கிட்டானே அந்த ரவுடி பைய. இத பாரு மாப்ள, இனிமே
அவன் எப்படி உன் ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான் நானும் பாத்துறேன். மச்சான் இந்த விஷயத்துல விளையாடாதுன்னு சொன்னல, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைலாம் போதாதா? இந்தாரு அந்த மாதிரிலாம் ஒதுங்கிலாம் போக முடியாது என்னால. ஏன் மாப்ள நீ ஒன்னும் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. இப்ப மட்டும் என்னாச்சு உனக்கு? ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போகணுன்ற? மாமா அந்த யமுனா நிச்சயதார்த்தத்தை அண்ணி நிச்சயதார்த்தம் சொல்லி தப்பா நிப்பாட்டிட்டு அப்ப இருந்து இப்படிதான் மாமா இருக்காரு. இந்தாரு மாப்ள, எல்லாரோட வாழ்க்கையிலயும் தப்புன்னு ஒண்ணு நடக்கிறது சகஜம் தானே. அதுக்காக லவ்னு இல்லன்னு ஆயிடுமா? இங்க பாரு, அதுக்காக தான் இது வசமா சிக்கின அந்த சங்கிலி. எனக்கு புரியல. இப்ப புரியும் பாரு. சக்தியா எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற? வீட்டுக்கு கூட்டு வந்து அட்டிமை மாதிரி வச்சு எங்க அக்காவுக்கு சேவை செய்யதான். என்ன சங்கிலி பேசிட்டு இருக்க? அவ ஐஏஎஸ் படிக்கணும்னு இருக்கா. ஐஏஎஸ்ஸா? இனிமே அவ எதுக்கிட்ட ஐஏஎஸ் படிக்க போறா? எங்க வீட்டுல வந்து அடுப்படி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டோம். அந்த புள்ள ஐஏஎஸ் படிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கு. ஆனா இவனை பாத்தியா, அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து அடிமை மாதிரி நடத்த போறானா. இவனை எப்படி மாப்பிள்ள சும்மா விடுறது? சரி மச்சான், இந்த வீடியோ நீ எப்படி எடுத்த? உனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பிராப்தி ரஸ்து. ஏமா எங்கம்மா உன் அக்கா? போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவா. சீக்கிரம் வந்துருவால. கீழே விழுந்துட்டேன், கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டேன், கண்டிப்பா வந்துருவா. இதோ வந்துட்டா. அக்கா, துர்கா கால்ல அடிபட்டுடுச்சுன்னு சொன்ன, அது எங்க எங்க அடிபட்டிருக்கு காட்டுடி. அக்கா, இவன் தான் பிரச்சனை பண்ணானா உன்கிட்ட? சொல்லு, இவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். அக்கா இல்லக்கா, இவன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய் மாடி போலாம். சக்தி ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு போ. பாரு, சொன்னா கேளு, இல்ல மரியாதை கெட்டுரும். என்னம்மா நீ? அவன் தான் அவ்வளவு சொல்றான், நீ என்னம்மா இப்படி பண்ற? உங்களுக்கு தெரியாது, இவன் ரவுடி, சரியான ரவுடி அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் தப்ப தட்டி கேக்குறவன், அநியாயத்தை பார்த்தா பொங்குறவன். அவனுக்கு பேரு ரவுடின்னா அவன் அப்படியே இருந்துட்டு போட்டோம், அப்பதான் இந்த ஊரு நல்லா இருக்கும். ஆமா, நீங்க யாரு? அவனோட மச்சான். ஓ, உங்களை என்கிட்ட பேச சொல்லி கூட்டிட்டு வந்தானா? நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கும் சங்கிலிக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம், அதானே? அதுதான் அந்த ஊருக்கே தெரியுமேமா. முதல்ல என் மாப்பிள்ள என்ன சொல்றான்னு கேளு, அதுக்கப்புறம் நீ போலாம். உன்னை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க. மச்சான், உன் போன் சீக்கிரம் கொடு. இப்ப என்ன டிராமா பண்ண போற? இரேன். என்ன பண்ற நீ? கொஞ்சம் இரு சக்தி, நான் காமிக்கிறத மட்டும் பாரு. முதல்ல என்னன்னு சொல்லு. மாப்பிள்ள கேக்குறாங்கல்ல, சொல்லு.
சக்தி, நீ கட்டிக்க போறிய சங்கிலி அவன் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியுமா? இப்ப நான் காமிக்க போற வீடியோ மட்டும் பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும். உன்னை அவங்க வீட்டுல அடிமை மாதிரி வச்சிருக்க போறாங்க சக்தி. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அவனை பத்தி உண்மையை உனக்கு புரிய வைக்கதான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாரு, அதுக்கப்புறம் என்ன வேணா பேசிக்கலாம். இப்ப வெற்றியோட முகத்தை பார்க்கணுமே. பாத்தியா பாத்தியா இதுல அவன் என்ன பேச. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.